என் பொண்ணு சார், அது தங்கச்சி கிடையாது. இப்பதான் அம்மா இறந்து 12 நாள் தான் ஆகுது. கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார். ரூவா இருந்தா புடிங்கிடுவானு, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அலோவே பண்ண மாட்டாங்க. அது ஃபோன் பண்ணா அவளை வெளுத்துற ஒண்ணு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அலோவே பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் பசங்கிட்ட பேசக்கூடாது. பாவண்டா அவன். ஐயோ ஃபோன்லாம் பேசவே கூடாது. 9 மணிக்கு மேல எவனாவது ஃபோன் பண்ணா அவனையும் வெளுத்துருவேன், ஒன்னையும் வெளுத்துருவேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியா இருக்குமோ? அதுல இவங்க போலீஸா இருக்கனால லத்திய வச்சு வெளுத்துருவேன் அப்படின்னு வா. போலீஸ்காரனுக்குன்னு ஒரு திமிரு இருக்கணும். இப்ப அம்மா கூட அப்படி இருக்க மாட்டாங்க. இது அம்மாவோட ஒரு பொசிஷன் அதிகமாகி அவங்க ஓவர் பண்ணி வராங்க. என்ன சொல்லி திட்டிய போது இவள் அக்கா அல்ல அம்மான்னு தோணுச்சு. பஸ்ல இருந்து வரும்போது சார் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த டைமுக்குள்ள நான் மட்டும் ஆட்டோ ஏறி வந்துடணும். பட் அவன் மட்டும் அந்த காசை வேஸ்ட் பண்ணாம ஃப்ரீ பஸ் பிடிச்சி அப்படிதான் ஒரு வழி. நானா மட்டும் டைம் ஆயிடுச்சு நீ வந்துரு, ஆட்டோல கூட வந்துரு. நம்மள திருத்துறதுல இவளுக்கு என்ன அப்படி அக்கறை? காசு வேஸ்ட் ஆயிட்டு இல்ல பரவாயில்ல காசு போனா போய்க்கிட்டோம் அப்படின்னு. வேற என்ன சொல்லி திட்டுகிற போது அம்மா ஃபீல் வருது? சார் சாப்பாடு சார் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பாடு போட்டு தருவா. நான் அதை வந்து சாப்பிட்டு ஃபுல்லா கிளீனா சாப்பிட்டுறணும். போஸ் அப்படி சாப்பிடலன்னா இன்னொரு வாட்டி சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அம்மா வந்து அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அவங்க அம்மா பேசுற மாதிரியே அவ சொல்லுவா. அம்மாவை அப்ப நினைப்பேன் சார், கண்டிப்பா எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க தான் என்ன வந்து அப்படி வளர்த்தா. அம்மா எந்த கஷ்டமா இருந்தாலும் அவ வந்து என்ன அப்படி வளர்த்துட்டா சார். எனக்கும் அம்மா இல்லை சார், அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அவ தான் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு வந்தா, வந்துட்டு மிஸ் கிட்ட போயிட்டு கேட்டா, எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வாங்களேன், சும்மா கிட்டத்துல வாங்க. ஏன் என் தங்கச்சி ஸ்கூலுக்கு வர மாட்டேன் என்ன வந்து அப்பவே மிஸ் சொன்ன உடனே ஐயோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சார். அங்கேயே போட்டு தலையில செம்ம கொட்டு. எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு, ஆனா நான் சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சார். அப்படிதான் அடிச்சு இழுத்து எடுத்துட்டு போய் பஸ்ல விடுவாங்க. அந்த இடத்துல எங்க அம்மா மாதிரி அவங்க தான் சார். பேரண்ட்ஸ் மீட்டிங்னா எல்லாமே அவங்க தான் வருவாங்க, எனக்கு அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த இடத்துல எங்க அம்மாவை பார்க்குறேன் சார். காலேஜ் இப்போ ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டான். எங்கள் சித்தப்பா வந்து பார்த்துட்டாரு. பார்த்துட்டு ஃபேமிலிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. அவள் வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வீட்டுக்கே வரல. இன்னுமா வரல? ஆமா தம்பி இன்னும் வரல. 7, 8 ஆச்சு, மணி 10 ஆச்சு, வரவே இல்லை. இவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. டைம் என்ன 10ஆவது? எங்க அம்மா வந்து கொடுக்கும்போது எனக்கு 6 வயசு, என் குழந்தை மாதிரி நான் தூக்குனா இல்லைன்னு என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். நான் கிளம்பி போயிட்டேன். அக்கா தங்கச்சி பாசம்னா இப்படிதான் இருக்கணும். போயிட்டு காலையில் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரியான அடி. அப்பா அம்மா 2 பேருமே அடி வெளுத்துட்டாங்க. எனக்கு மனசு கேட்கல. கையும் ஓடல காலும் ஓடல. நம்ம குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவோம்? நல்லது கெட்டது, இது சரி இது தப்பு நம்ம சொல்லி கொடுப்போம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதை சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சேன். என்ன தவறை மன்னிக்கிற போது, எதை பொறுத்து கொள்ளுகிற போது நீங்கள் அம்மாவாக உணர்ந்தீர்கள்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? காஸ்ட்லினா என்ன சார், அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல போக மாட்டாங்க. அதுதான் அவங்களோட காஸ்ட்லி. 1000 ரூபாய் காஸ்ட்லி தானம்மா. 2000 ரூபாய் செருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நான் ஏன் இதை முக்கியமானதா பாக்குறேன்னா, இந்த உலகமே உங்களை செலவு தான் பண்ண சொல்லுது. இப்ப லார்ஜர் தன் லைஃப் வாழுங்க, பெருசா செலவு பண்ணு, வாழ்க்கையை கொண்டாடு அப்படி எல்லாருமே நம்மகிட்ட என்ன சொல்றான்? நல்லா ஜாலியா இருந்தா சொல்றான். ரைட்டா? யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பாவே டே நல்லா சம்பாதிக்க சந்தோஷமா அப்படிங்கிறாங்க. டிவி விளம்பரத்துல தொடங்கி எல்லாத்துலயுமே நம்மளை செலவு பண்ணதான் சொல்றாங்க. ஆனா ஒரு குரல் செலவு பண்ணாத, காசை பத்திரப்படுத்துன்னு சொல்லுதுல, அந்த குரல் முக்கியமானது. அவ வந்து நான் சொல்றதே எதுவுமே கேட்க மாட்டான். சரி, என்ன பிரச்சனை? அதை வந்து நீ பண்ணணும், நான் என்னால் தான் படிக்க முடியல, உன்னை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவேன். ஆக்சுவலா அவங்களுக்கு படிக்க முடியல, சரி உங்களையாவது நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க.
வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? ஆனா நீங்க சரியா கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ பேசி இந்த மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட். அவ்வளவுதானே. அவ எப்படின்னா உடனே அடிக்க ஆரம்பிச்சிடா. அவ பேசாமையே இருந்து சைலண்டா இருந்து ஒரு இது பண்றா. அது சத்தியமா எனக்கு பிடிக்காது எங்க வீட்டுல. ஏன்னா வந்து எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவர் சும்மா சொல்லு. நான் ஸ்கூல் டைமில் கூட 4 மணிக்கு எழுந்து கரெக்டாக அந்த டைம் படிச்சிடுவேன். இப்போ வந்து இப்போ காலேஜுக்கு போனால் கூட நான் சொன்னால் கூட அந்த டைம் எழுந்து படிக்க மாட்டான். படிடா ஒழுங்கா படிடா. எனக்கு வந்து அந்த கோவம் வரும். ஏன் நம்ம இப்படி படிக்கிறோமே நம்மளுக்கு அந்த இது கிடைக்கலையே, ஏமா நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா இல்லையா? நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்குது அதை யூஸ் பண்ணிக்க மாட்டாளே அப்படி சொல்லிட்டு எனக்கு கோவம் வரும். நல்ல படிப்புல ஆர்வம், படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, அவங்களுக்கு அந்த அறிவும் இருக்கு. சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? ஆனா படிக்க முடியல. அப்ப எப்படியா தங்கச்சியாவது படிச்சிடணுமே அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும் தானே. ஏய் ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு. கோவம் வரத்தானே செய்யும். நான் படிக்காமலாம் இல்ல சார், நான் படிப்பேன். சூப்பர். ஆனா அவ போனே நோண்ட கூடாது சொல்றா. நான் போன் பார்த்து எழுதுனாலும் திட்டுறா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல சார். ஒரு கையில் புக்கு வச்சிருப்பான், ஒரு காதில் வந்து எக்ஸைட் போட்டு பாட்டு கேட்டுனே எழுதிக்கிட்டே இருப்பான். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. வந்து எனக்கு கோவம் வரும். எதுக்கு இந்த மாதிரி பண்ற, அது ஒழுங்கா மண்டையில ஏறுமா, நீ படிக்கிறது வந்து லெசன் ஆகுமா. நம்ம நாட்டை விட்டு போயிட்டானயா, அப்புறம் ஏன் சும்மா இங்கிலீஷ படி எழுதி சும்மா இம்சா பண்ணிட்டு இருக்க? இதுல வந்து அரியர் வச்சிட்டான், அதுக்கு நான் திட்டிட்டு இருந்தேன். அவ அரியர் வச்சிட சொல்லிதான் சார் நான் வச்சேன். அப்ப புரியல, இப்ப புரியுது. நீங்க நல்லா படிச்சா அரியர் வரப்போகுது. அப்ப வீட்டோட நிலைமை சரியில்லை சார். வாட் யூ மீன்? வந்து லேண்ட் வந்து சேல் பண்ற மாதிரி இருந்தது எங்க வீட்டு இருக்கிற வீடு. என்ன கேக்கு இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், தீர்வு யாரு? நான் தான் சார். நீங்க தானே. அப்ப நீங்க பொறுப்பா இல்லாம எனக்குள்ள இருக்கு சார். நான் இந்த மாதிரி நான் ஐபிஎஸ் ஆகணும்னு இருக்கு. சரி ஓகே. இப்ப அந்த பொண்ணு மௌனம் ஆயிட்டாங்க, அந்த இடத்துல பேசல. டேய் என்னடா இது, வசனமே புரியல. நான் வேணாதான் சார் சொல்றேன், அவதான் சார். பாத்தியா, மறுபடியும் அவதானா ஒரு கவிஞர். மறுபடியும் முதல்ல இருந்தா. நானும் அந்த பொண்ணு மாதிரி தான் ஒரு வயசுல. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆஹா நீங்க சொன்னீங்க இல்லையா, இழந்ததுல இருக்கிற வழி வந்து மிகப்பெரிய குடும்பம். இப்பதான் அம்மா இறந்து 12 நாள் தான் ஆகுது. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். இன்னை வரைக்குமே இப்ப கூட விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இருக்கிறேன்ற தைரியத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. நான் விட்டது என் தங்கச்சி எனக்கு நிறைவேற்றிட்டாலேன்னு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். முதல் நாள் வேலைக்கு போனப்ப எப்ப இருந்துச்சு? வந்து அக்காட்ட என்ன சொன்னீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஃபோன் போட்டு சொல்றது, வீட்ல போய் சொல்றது, டெய்லி ஆபீஸ்ல என்ன நடக்குது. எஸ் எஸ். முதல் நாள் ஆபீஸ் போனப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவ வேலைக்கு போனது எனக்கு நான் போன மாதிரி சார். போய் நான் படிக்க முடியாது, என் தங்கச்சி போய் ஜெயிச்சுட்டாப்ப, நானே ஜெயிச்சா மாதிரி சந்தோஷம். இப்படி ஒரு தங்கச்சி கிடைக்கிறாங்களா கொடுத்து வச்சிருக்கிறமே. இப்போவும் நீங்க அவங்களுக்கு நல்லது கெட்டது பார்த்துட்டு இருக்கீங்களா? அது சிரமமா இல்லையா? எப்படி இல்ல சார், என் பொண்ணு சார், அது தங்கச்சி கிடையாது. இங்க நான் வந்ததே அம்மாவா வந்தேன். பொண்ணு சார் அவ. இப்ப சொன்னீங்களே இது பையனு, முத பொண்ணு அவதான் சார். மேல படிச்சிருந்தா என்ன இருப்பீங்க? டீச்சரா தான் சார் இருப்பேன். டீச்சர் தான் எனக்கு. இது என்ன விட்டு என்னைக்கும் விலகாது சார். மேக்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்களே, மேக்ஸ் எல்லாம் ஆன்சர் அப்படி எழுதுவோம் சார். 10th நீங்க என்ன ஆயிடுச்சுக்க 99 ஒரு மார்க் போயிடுச்சுன்னு சொன்ன சார். யாருமே நம்பவே இல்லை. 99 அழுகுற, யாருமே நம்பல. மார்க் ஷீட் வந்தோடனே 99. அவ்வளோ மேக்ஸ்னா அவ்வளோ உயிர் எனக்கு. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ அதான் சின்னதாக பூண்டு கடை, பூண்டு புளி மிளகா அதெல்லாம் ஊரில் பிஸ்னஸ் பண்ண. ஒரு டீச்சராகவே வாழ்க்கையில் வாழ்கிறவங்க உலகத்துக்கு ஒரு பாடம் சொல்லணும். அப்படிங்களா? ரொம்ப கல்வி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது சார். ரூவா இருந்தா பிடிங்கிடுவானு, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம். சார் எல்லாத்துக்குமே முதல் படியே கல்வி. நீ அவனை எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரு. ரெண்டாவது அப்பா அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா, அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் சார். லட்சியம்னு ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. லட்சியம் இல்லாத மனிதனே கிடையாது.
இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. நல்ல டீச்சருங்க. லட்சியம்னு எழுதலாம் ஈ போட்டாங்க பாருங்க. இப்பெல்லாம் யாரும் போடுறதில்ல. எஸ் எஸ் தேங்க் யூ. ஹேண்ட் ரைட்டிங்கே ஒரு டீச்சரோட ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு அப்படியே இருக்கு. ஆமா சார், போர்டில் எழுதி எழுதி என்னதான் சார் எல்லாத்துக்கும் நிக்க வைப்பாங்க. படிச்சதுங்க சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்க சாக் பீஸ் பிடிக்கிற லாவகமே ஒரு டீச்சர் பிடிக்கிற லாவகம். நான் சம்பாரிச்சதை சேவ் பண்ணி நான் வந்து படிச்சுக்கிறேன்டி.